இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 13 வசனம். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? இன்றைய செய்தியின் தலைப்பு, ஆண்டவர் செய்வதை யார் தடுக்க முடியும்? இந்த உலகத்தில் நாம் செய்ய திட்டமிடுகிற எந்த காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. உலக பிரகாரமாக நாம் பல முயற்சிகள் செய்யலாம், பல திட்டங்கள் தீட்டலாம். நம்முடைய முயற்சிகளினால் நமக்கு முன்பாக வழிகள் கிடைத்து விட்டது போல நமக்கு தோன்றும். ஆனால் அதில் ஆண்டவர் சித்தம் இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. அது எப்பொழுது நமக்கு தெரியுமா? நாம் திட்டமிடுகிற காரியங்கள் நடக்காத போதுதான் தெரியும். நம்முடைய ஆண்டவர் தடைகளை உடைத்து போடுகிறவர், நமக்கு வழிகளை ஏற்படுத்துகிறவர் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அதே சமயம் நமக்கு தடைகளை ஏற்படுத்துகிறவரும் அவர்தான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? பலர் தாங்கள் பிடித்த முயலுக்கு 3 கால்கள் தான் என்று சாதிப்பார்கள். அதில் அவர்கள் பிடிவாதமாகவும் நிற்பார்கள். ஆனால் 4வது காலை உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவர் அல்லவா? அனைத்தையும் உருவாக்குபவர் அவர்தான். சரியான விதத்தில் செயல்படுத்துவதும் அவர்தான். அவர் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது. அதே சமயம் ஆண்டவர் செய்கிறதை யாராலும் தடுக்கவும் முடியாது. நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று ஆண்டவரே கேள்வி கேட்கின்றார். ஏனென்றால் ஒருவராலும் முடியாது. அதே சமயம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்து விட்டால் நாம் மிகுந்த சந்தோஷப்படுவோம். தடைபட்டு விட்டால் மிகவும் வருத்தப்படுவோம். ஆனால் தேவன் நமது வழியில் தடைகளை கொண்டு வரலாம், காலதாமதத்தை ஏற்படுத்தலாம். ஆண்டவருடைய நோக்கம் என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு நன்மைக்காகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுமதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு போகும் வழியில் கப்பல் உடைந்து பயணம் தடைப்பட்டது. பவுலும் கூட இருந்தவர்களும் மரத்துண்டுகளை பிடித்துக் கொண்டு நீந்தி மெலித்தா எண்ணப்பட்ட ஒரு தீவில் வந்து சேர்ந்தனர். ஆனால் அதில் ஆண்டவருடைய நோக்கம் ஒன்று இருந்தது. அந்த தீவிலிருந்து வியாதியஸ்தர்கள், அந்த தீவு முதலாளியின் தகப்பன் அவர்களை எல்லாம் சுகப்படுத்தவே தேவன் அவர்களை அந்த தீவுக்குள் கொண்டு சென்றார். அங்குள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சம்பவம் நமக்கு எதை காட்டுகிறது? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் திட்டமிடுகிற காரியங்களில் தடையை கொண்டு வருகிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு முக்கியமான நன்மை இருக்கக்கூடும் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் ஆண்டவர் நன்மைக்காகவே செய்கிறார். வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்கவும் அவருக்கு தெரியும், வழிகளை அடைக்கவும் அவருக்கு தெரியும். ஆகவே அவர் செய்வதை தடுக்க வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அது முடியாது. அவர் செய்ய நினைத்தது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும். சமீபத்தில் நடந்த ஒரு பெரிய விமான விபத்தில் லண்டன் விமானத்தை பிடிப்பதற்காக ஒரு இளம்பெண் வேகமாக ஒரு வாடகை காரில் வந்தாள். ஆனால் வழியில் காலதாமதம் ஏற்பட்டு அந்த விமானத்தை ஒரு சில நொடிகளில் அவள் தவற விட்டு விட்டாள். விமானம் கிளம்பி விட்டது என்கிற செய்தி கிடைத்தவுடன் மிகவும் அழுதாள். தான் வந்த கார் டிரைவரை கூட திட்டினாள். மனம் உடைந்து போய் விமான நிலையத்திலேயே உட்கார்ந்து விட்டாள். ஆனால் அவள் அந்த விமான நிலையத்துக்குள் இருக்கும் போதே அவளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி கிடைத்தது. அவள் செல்ல இருந்த விமானம் அப்படியே கீழே விழுந்து அதில் பயணம் செய்த அனைவரும் மரித்து போய் விட்டார்கள். அவள் தன் 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, கடவுளே, என்னை பயணம் செய்ய முடியாதபடி தடுத்து என் உயிரை காப்பாற்றி விட்டீர் என்று கடவுளுக்கு நன்றி செலுத்தினாள். இன்று பல ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் இதைத்தான் செய்கிறார். ஒரு காரியத்தை அவர் தடுக்கும் போது அல்லது செயல்படுத்தும் போது ஏன் இதை ஆண்டவர் செய்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் அனைத்தையும் நன்மைக்காகவே செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பல சமயங்களில் நாங்கள் கேட்கிற காரியங்களை உடனடியாக நீர் எங்களுக்கு செய்து கொடுப்பதில்லை என்று சொல்லி நாங்கள் வருத்தப்படுகிறோம். ஆனால் எப்பொழுது எதை செய்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை கிடைக்கும் என்பதை முழுவதுமாக ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் நீங்க தான் அப்பா. இது தெரியாமல் நாங்கள் அவசரப்படுகிறோம், ஆத்திரப்படுகிறோம், பொறுமை இழந்து விட போகிறோம். ஆனால் நீரோ எங்களுடைய வாழ்க்கையில் என்ன எங்களுக்கு தேவையோ, எதை செய்ய வேண்டுமோ, அதை எப்பொழுது எங்களுக்கு கொடுக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ நேர்த்தியாக அதன் காலத்திலே எங்கள் வாழ்க்கையிலே செய்கிறீர். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போதுதான் அதன் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தெரிகிறது. ஒரு காரியத்தை நீ தடுக்கும் போதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் இதை தடுத்தீர் என்பதும் எங்களுக்கு புரிகிறது. ஆகவே எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே வைத்துவிட்டு நீர் எங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற அற்புதங்களுக்காக
நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற நன்மையான காரியங்களுக்காக காத்திருப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நல்ல பொறுமையை எங்களுக்கு கொடுங்க. உம்மை நோக்கி ஜெபித்து உம்மிடத்திலிருந்து அனுகூலமான காரியங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில செய்ய இருக்கிற எந்த ஒரு நன்மையான காரியங்களையும் யாராலும் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து முழுமையாய் உங்க மீது நம்பிக்கை வைத்து உண்மையே பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு பலன் கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.